ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாட்சி சிவசங்கரன் ஆன்மீகம் மற்றும் சாத்வீக சமையல். இன்னைக்கு என்னுடைய சேனல் வாயிலாக இன்னைக்கு திங்கட்கிழமை கடவுள் கதையோ அல்லது மகான்களின் கதையோ இன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு முதற்கடவுளாக விநாயகனை பத்தி பேச போறோம். விநாயகர் ஏன் பிறந்தார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியணும். விநாயகர் பிறந்த இதெல்லாம் நிறைய கதை இருக்கு. ஆனால் அவர் ஏன் பிறந்தாரு அப்படிங்கிறது முதற்கதையாக இது ஒரு கர்ண பரம்பரை கதை. இது எல்லா புராணங்களிலும் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் அதை சொல்றேன், கேட்டு பார்க்க. கஜமுகாசுரன் ஒரு அசுரன் இருந்தான். அவன் இறைவன் தேர்ந்து, அதாவது சிவபெருமான் தேர்ந்து நிறைய வரங்களை எல்லாம் வாங்கி கொண்டு ரொம்ப திமிரா நடந்தான். எல்லா தேவர்களையும் அவனோட இஷ்டத்துக்கு ஆட்டி படைச்சான். தேவர்களை எல்லாம் என்ன செய்வான்? அவர்களை அஷ்டாங்க நமஸ்காரம், பஞ்சாங்க நமஸ்காரம் செய்ய சொல்லி கைகளால் காதுகளை பிடித்து கொண்டே தோப்புக்கரணம் போட சொல்லும். அஷ்டாங்க நமஸ்காரம்னா 8 அங்கங்களும் தரையில் படிகிற மாதிரி நமஸ்காரம் பண்ணணும். பஞ்சாங்க நமஸ்காரம்னா 5 அங்கங்கள் பதவி மாதிரி நமஸ்காரம் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கணும். நான் கட்டளை இடும் வரைக்கும் நீங்க செய்து கொண்டிருக்கணும்னு சொல்லிடலாம். சொன்ன உடனே அவங்க வேற வழி இல்லை. ஏன்னா இவன் சிவபெருமான் தேர்ந்து வரன்களை பெற்றவன். அப்படி ஆட்டி படைக்கிறான். அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியல. எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு அவர்கள் செய்து கொண்டே இருந்தார்கள். ஒரு கட்டத்துல அவங்களால முடியவே இல்லை. என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த நேரத்தில் மகாவிஷ்ணுவை தியானிக்கிறாங்க. மகாவிஷ்ணு, எங்களை எப்படியாவது இந்த கஜமுகாசனத்திலேருந்து காப்பாற்றுங்கள், எங்களால் தாங்க முடியவில்லையேன்னு சொல்றேன். சொன்ன உடனே மகாவிஷ்ணு பாக்குறாரு, இதுக்கெல்லாம் சரியான ஆள் மகாதேவர் தான், சிவபெருமான் தான். அவரிடம் உங்களை அழைத்து சொல்வேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு சிவபெருமான்கிட்ட எல்லாரும் போறாங்க. சிவபெருமானை போய் பார்த்தோம்னே எல்லாரும் வணங்கி அழுகிறாங்க. சிவபெருமானே, எங்களை கஜமுகாசுரன்லேருந்து காப்பாற்றுங்கள், எங்களை ரொம்ப துன்புறுத்துகிறான்னு சொல்லி ரொம்ப அழுகிறாங்க. உடனே சிவபெருமான் பார்க்கிறாரு, உங்களுடைய இஷ்டப்படியே எல்லாம் நடக்கும், நீங்க இப்ப போங்க, நான் அதற்கு ஆவண செய்கிறேன்னு சொல்லிடுறாரு. உடனே எல்லாரும் வணங்கிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சிவபெருமான் என்ன பண்றாரு, தன்னுடைய மனைவி பார்வதி தேவியோட அப்படியே ஒரு வனம் இருக்கு. அந்த வனத்துல உள்ள சோலைகள் எல்லாம் பார்க்கறதுக்கு அப்படியே உலாவுறாங்க. உலாவும் போது ஒரு இடத்துல சித்திர மண்டபம் இருக்கு. அந்த சித்திர மண்டபத்துல போய் உட்கார்ந்து சிம்மாசனத்துல உட்கார்ந்து அப்படியே இயற்கை காட்சிகள் எல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சுவர்ல வரைந்த ஓவியங்களை எல்லாம் ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு பிரணவம் இருக்கு. பிரணவத்தை அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது அதுல இருந்து 2 ஒரு ஆண் யானையும் பெண் யானையும் அப்படியே இறங்கி விளையாடிட்டு இருக்குங்க காட்டுல. உடனே இவங்க அதை ரொம்ப மகிழ்ச்சியோட பாக்குறாங்க. அந்த கஜ தம்பதிகள் அப்படியே சீண்டி விளையாடுறாங்க. அப்ப இவங்க 2 பேரும் மகிழ்ந்து அருநோக்க பார்வை பார்க்கறாங்க. அப்படி பார்க்கும்போது கோடி சூரிய பிரகாசம் உள்ள அழகான கணேச மூர்த்தி யானை முகத்தோட ஒரு குழந்தை அவங்கள்ட்ட இருந்து வருது. அந்த யானை கணேச மூர்த்தியை தூக்கி தன்னோட மடியில உட்காத்தி வச்சுக்கிறாரு. உட்காத்தி வச்சுட்டு, என்னுடைய அம்சமாக பிறந்த நீ எல்லா கடவுளுக்கும் முதற்கடவுளாவாய். நீ எல்லாருக்கும் விக்கினங்கள்லாம் நீக்கி அவங்க வேண்டுறது என்ன வேண்டாங்களோ அதை கொடுப்பாய். அது அந்த வரத்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாருன்னா, உன்னையே முதல்வனாக வணங்கி விட்டு தான் அடுத்த பூஜையை செய்யணும் அப்படிங்கிறத, அப்படி செஞ்சவங்கள்லாம் எல்லா காரியங்களும் வெற்றி பெற்று அவங்களுடைய செயல்கள்லாம் நல்ல முறையில முடியும் அப்படிங்கிறத சொன்னாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, நீ கஜமுகாசுரன் அந்த அசுரனை அவனை போர் செய்து தேவர்களை காப்பாயாக அப்படின்னு சொல்றார். இதுதான் இப்படியாக கணேசமூர்த்தி பிறந்தார். இது ஒரு கர்ண பரம்பரையான கதை. இன்னும் அடுத்தடுத்த செய்திகள்லாம் இருக்கு. விநாயகர் சம்பந்தமாக நிறைய செய்திகள் இருக்கு. உங்களுக்கு ஒவ்வொரு வாரம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இடையே ஷார்ட் போடுறேன், அதையும் பாருங்க. என்னுடைய சமையல் சேனலும் இதுலேயே தான் இருக்கு, சமையல்னு பாருங்க. உங்களுக்கு என்னுடைய சேனல் பிடிக்குதுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்க. நன்றி.